நம்மளோட மான்சூன் ரைடு முடிஞ்சு வின்டர் ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளூபியன் த்ராட்லர்ஸ் ஆர்கனைஸ் பண்ற இந்த வின்டர் ரைடு பாத்தீங்கன்னா கர்நாடகா கூர்க்கு தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 53 ரைடர்ஸ் வந்திருந்தாங்க இந்த ரைடுக்கு. இந்த ரைடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹாஃப் டே கஃபே. இது எங்க லொகேட் ஆயிருக்குதுன்னா விஜயமங்கலம் டோல்கேட். இந்த இடத்துல தான் நான் பிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா. பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கிற சத்தியமங்கலத்துல தாங்க நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சில ரைடர்ஸ் சென்னை பாண்டிச்சேரியில இருந்தும் வர்றதுனால ப்ரீவியஸ் டேஸே நம்ம ஹாஃப் டே கஃபேல ஃப்ரீயா ஸ்டேவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தோம். அதாவது வந்து டென்ட் ஸ்டே நிறைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால கரெக்டா vlogகும் பண்ண முடியல. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்கனைஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவரும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கிறேன். ஹாஃப் டே கஃபேல இருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே மோட்டோ vlogல கன்டினியூ பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ளூபியன் த்ராட்லர்ஸ் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் வந்து இது மாதிரி ரைடு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, அது என்னடா எந்த நாட்டுலன்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் வந்து நம்ம கூட ரைட் பண்றாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். ரைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு ரைடர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெரி குட் மார்னிங் குட் மார்னிங். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ராட்லர்ஸ் அண்ட் ப்ளூபி சேர்ந்து நடத்துகிற இந்த கூர்க் கர்நாடகா ரைடு தான் வந்து போயிட்டுருக்குறோம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹைனஸ் வந்து போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கிட்டத்தட்ட 20 பைக்ஸ் போயிட்டுருக்குது. இந்த ரைடோட டோட்டல் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைக்ஸ் இந்த வழியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்டில் வந்து கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஹாஃப் டே கஃபேலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே இப்போது திங்களூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொளப்பலூர், குருமந்தூர், சத்தியமங்கலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்டு அங்கே சாப்பிட்டுட்டு மேலே வந்து திம்பம் மில்ஸு, சாம்ராஜ் நகர், மைசூரில் வந்து பெங்களூர் ரைடர்ஸ், திருவண்ணாமலை ரைடர்ஸில் ஜாயின் ஆவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து ஹுன்சூர் கூர்க்கு தான் ரீச் ஆக போகிறோம். அப்படியே போக உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன். யாரும் யாரையும் வந்து ஓவர்டேக் பண்ணாதீங்க. அதேமாரி எல்லோரும் ஒரு ஸ்பீட் லிமிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் ரைடில் வந்து ரேஷ் ட்ரைவ் வேண்டாம் அப்படின்னு. ரேஷ் ட்ரைவ் இன்கேஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ தனியாக ரைடு போகிறோம்னா விழுந்தோம்னா அது நம்ம தனியாக விழுந்துருவோம். குரூப் ரைடில் விழுந்தோம் அப்படின்னா இப்போ லைனாக போகும்போது முன்னாடி போகிறவர் விழுந்தார், மொத்த பேர் பின்னாடி லைனாக விழுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. ஸோ அதனால தாங்க இப்போ போயிட்டு சாப்பிட்ற பக்கம் சொல்லணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். இன்னொரு we will reach within 10 minutes I think. பார்ப்போம். எப்படி இருந்துச்சு பைக்கு? ட்ரிப்புக்கு பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. இது வெண்ணெய் எடுத்து வெட்டி வச்ச மாதிரி இருக்குது. இன்னும் செயின் லூப்பு கரெக்டாக ப்ராப்பராக அங்கே மண் இருக்குது ப்ரோ. அதை க்ளீன் பண்ணி ஒன்றும் அடிக்கலை. இதை க்ளீன் பண்ணி அடிப்போம்ல, அடித்தோம்னா இன்னும் அந்த பட்டர் ஸ்மூத் கிடைக்கும். ஏன்னா என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ ஃபுல்லாக இதை ஃபில் பண்ண போகிறாங்க இந்த பாக்ஸை. நீ ஏதோ ஃபுல் பண்ண எதையும் உள்ளே வைக்கிறீங்க? உள்ளே வைக்காதீங்க, ஸ்க்ராட்ச் ஆயிரு. கண்ணாடி பாக்ஸ் எங்க உன்னோடது? இங்கே இருக்குது, அதில் வச்சுக்க. ஏங்க அதுலேயே வச்சிரு. நான் இப்போ இது உள்ளே வைப்பேன் எடுப்பேன். எதா இது போட்டு ஓட்டுங்கண்ணா. மிஸ் ஆகுதா உள்ள ஓட்டா? இப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் வெளியே வச்சுருக்கணுண்ணா. இப்படி வச்சுருக்கணும், இந்த கேப் போகணும். அப்படியா? ஆமாம், ஒட்டியே யாராச்சும் போடுவாங்களேண்ணா. ஆல்ரெடி பாலக்கிலோ போட்டு ஒட்டி போட்டிங்கன்னா அப்படி தான். இப்போ கழட்டு தானே போகிறீங்க? நல்லா தானே இருக்குது. ஓகே வாங்க. ப்ரோ ஆமாம் ஹாய் ப்ரோ. போகலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ, எல்லாம் போகலாம். வாங்க ஆமாங்கண்ணா. குட் மார்னிங்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் வந்தீங்களாண்ணா? சாப்பிட்டீங்களாங்க? சரிங்க அண்ணா. நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாங்கண்ணா, இந்த காரை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே விட்டு ஃபுல்லாகவே பைக்கை நிப்பாட்டி ஒரு சரிங்க வண்டி உள்ள பார்க் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? இப்போவே சொல்லிடுங்கண்ணா. சாப்பிட்டாங்கன்னா அப்படியே கிளம்புவாங்கண்ணா. அப்புறம் சரி ரைட், கார் எடுத்துடலாமா? எடுத்துருங்கண்ணா. சொல்லிட்டீங்கன்னா நம்ம கூட ஒரு பெரிய பைக் வருதுண்ணா, அது இவர் தான். ஏன்னா மூக்குக்கு போட மாட்டேறீங்க? மூக்குக்கு எனக்கு அரைச்சிருக்கு. ஓ ஓகேங்கண்ணா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான் அண்ணா. வாங்க முன்னாடி போகிறேன். பாய்ங்கண்ணா. நீ ஃப்ரீயாக ஒரு நாள் பார்க்கலாம். ஓகேங்கண்ணா. பாவி ப்ரோ. அக்கா இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்களா? இப்படி வர்றதுங்க ரெண்டு பக்கம் கால் போட முடியாது. ஆமாம் சாரி. ஓ அப்படிங்களா? முடியலன்னா சொல்லுங்கள், அந்த காரில் ஏறிக்குங்க. முடியல. சரி
தேங்க்யூ. ஓகேங்கண்ணா. ஸோ கைஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ப்ரோ உள்ளே போங்க ப்ரோ, லேட் ஆச்சு ப்ரோ. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ப்ரோ? பொள்ளாச்சி. ஓ, நீங்கள் தானா? ஓகே ப்ரோ. நீங்கள் பொள்ளாச்சி? சாரி ப்ரோ, இது பொள்ளாச்சியே கிடையாது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அப்புறம் சொல்கிறேன். படித்தது கோபி. ஸோ 2 சூப்பர் பைக் வந்துருக்கு. ஸோ நம்ம மீடியா டீம் எல்லாம் அங்கே இருக்கு. ஹாய்ண்ணா. அண்ணா போலாங்கண்ணா, உள்ள லேட் ஆச்சு ப்ரோ. உள்ளே போகலாம் ப்ரோ. சுபாஷ் ப்ரோ. ஸோ வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. உள்ளே வாங்க ப்ரோ, சாப்பிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. அண்ணா இன்னும் கொடுக்கலீங்களா? அண்ணா எப்படி இருந்துச்சுங்க யூடியூப் வீடியோங்கண்ணா? சூப்பருங்கண்ணா. இன்னும் போய் சேரலீங்களே. உங்கள் டைலாக் சொல்லிடுங்கண்ணா. நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோங்கண்ணா? ஸோ அண்ணா வந்து நைட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து பொறுமையாக வந்து போயிட்டுருக்குறோம். என்ன நீங்கள் டைம் வைக்கிறீங்க? அண்ணா நம்ம ஈவினிங் 6க்கு முன்னாடியே போயிடலாங்கண்ணா. இப்போ வந்துச்சிங்களா ஸ்பீடு, இதை விட ஸ்பீடாக போவாங்கண்ணா. பட் ஆமாம், இந்த தடவை வந்து ஸ்பீடாக போகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்ததை விட இப்போ ஏன்னா 80-90 க்ரூஸ் பண்ணுவாங்க. போயிடலாங்கண்ணா. சப்போஸ் போயிட்டுனாக்கா சாக்லேட் அப்படிங்களா? தரணும். ஒரு 4 தரணுங்களா? ஓகேங்கண்ணா. சரி, இவர் வந்து பார்த்தீங்க அண்ணா நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்தீங்களா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்கள். சொல்லலாமா? சொல்லுங்கள். பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைங்க. பேட் 69 எடிட் பண்ணிப்பேன். என்னதுங்க? பேட் 69 அப்படின்னாங்க? கரெக்டு. அப்படிங்களா? தெரியாதுங்கண்ணா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர். உங்களுக்கு எது உடல்நலை பிரச்சனைகள் இருந்தாலும் இவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் வந்து கீழே போட்டிருக்கிறேன். என்ன ரோடுங்களா? சக்தி ரோடுங்களா? சக்தி. சக்தியிலேருந்து ஈரோடு மெயின் ரோடு. ஈரோடு கோபி மெயின் ரோடு. ராயல் என்ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் எஸ்பிசி மகள் ஒட்டின மாதிரி. ஓகே. நம்மளோட டைமிங் என்னதுண்ணா? டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும்தான். ஓ, அப்படிங்களா? ஆமாம். ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும். ஓகேண்ணா. ஸோ கைஸ், நீங்கள் இப்போ வந்து சக்தி சைடு போகிறீங்க, இல்லை இந்த பக்கம் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப தான் இருப்பார். அண்ணா உங்களோட கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லியிருக்கேன். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8088777475. நம்ம ஓப்பனிங் டைம் வந்து மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 10 வரைக்கும் இருக்குது. ஓகே கைஸ், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி ஸோ திம்பம் வழியாக நம்ம வந்து சாம்ராஜ் நகர் மைசூர் போகிறீங்களா? அதுக்கு முன்னாடி கட் ஆகிடும். மைசூர் வந்து அவுட்டர் வே கட் ஆகும். ரிங் ரோட்டில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து வேறு ஒன்சூர் ரோடு ஜாயின் பண்ணிடுவோம். ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இவர் மைசூர் நிறைய கேஸ் வாங்கியிருக்காரு. அதனால கண்டல் பண்ணேன். அதனால தான் வந்து இது ரிங் ரோட்டில் போகலாம் அப்படிங்கிறாரு. ஓகே, நம்ம போக ரிங் ரோடு பெட்டர் நம்மளுக்கு. பைக்கு வந்து நம்மளுக்கு பெட்டர். எங்கே ப்ரோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பு? ப்ரோ மலை மேலே தான் ப்ரோ. மலை மேலேயா? ஆமாம். ட்ரோன் எடுக்கணும். எங்கேயாச்சும் பிளேஸ் நல்லா இருந்தா ப்ரோ மலையில் நல்லா இருக்கும். அந்த திம்பம் மலை ஏற. அதான் ப்ரோ. ப்ரோ அங்கே போயிட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். செக் போஸ்ட்டை தாண்டி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஏறுங்க ப்ரோ. எடுக்கிறீங்களா? ஓகே, நன்றி. ஓகேங்கண்ணா. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட கையோட நம்ம வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம். ஸோ முன்னாடி ரைடர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஃபியூல் எல்லாம் பைக்கும் பண்ணியாச்சு. ஒரு இண்டியன் ஆயிலையும் நிப்பாட்டியாச்சு, ஒரு பாரத் பெட்ரோலியத்துலேயும் நிப்பாட்டியாச்சு. ஓ அப்பா, இந்த புது பைக்கு எல்லாமே ஓட்ட தான் அந்த கிளச்சு லூஸாக இருக்குது. மைலேஜும் அப்படியே வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தான் இந்த ட்ரிப்பில் கொடுக்குன்னு. மைலேஜ் செக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபுல் டேங்க் அடிச்சு. ப்ரோ ரொம்ப இது ஒரு காட் ரோடு. யாரும் ஓவர்டேக் பண்ண வேணாம் ப்ரோ. அதான் சரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இது பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் லைனாகவே போய்க்கலாங்க ப்ரோ. யாரும் ஓவர்டேக் பண்ண வேணாம் ப்ரோ. இது கொஞ்சம் டேஞ்சரான ஹில் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இதான் வண்டி படுத்துட்டு இருக்குதுன்றது. ஓகே ப்ரோ, யாரும் ஓவர்டேக் பண்ண வேண்டாம் ப்ரோ. ஏன்னா ஃபுல்லாகவே லாரியெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே பின்னாடி வந்துடுங்க ப்ரோ. யாரும் ஓவர்டேக் பண்ணிடாதீங்க ப்ரோ. பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இந்த ஹில்ஸில் அதிகமாக லாரி வரும். இங்கே வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு தெரியாது. ஓகே ப்ரோ.
ப்ரோ இந்த ஹில்ஸில் லாரி அதிகமாக வரும், பார்த்து ஓட்டுங்க, ஸ்லோவே ஓட்டுங்க, ஓவர்டேக் பண்ண வேண்டாம் ப்ரோ. ப்ரோ இந்த ஹில்ஸில் லாரி அதிகமாக வரும், யாரும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. இங்கே வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு சொல்கிறேன், யாரும் ஓவர்டேக் பண்ணாதீங்க ப்ரோ, சேஃபாக வாங்க. ஓகே இல்லை ப்ரோ? ஓகேண்ணா போடுங்க. ப்ரோ போகலாம் ப்ரோ. பார்டர் வரைக்கும் வரலாம் நீங்கள். பார்டருக்கு அங்கேருந்து ஒரு 4. எனக்கு அதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணி இன்டிமேட் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லாமே இருப்பாங்க. சரி, ஏன்னா எனக்கு சப்போஸ் நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து வெளியே எடுக்கிறது. அப்படிங்களா? கர்நாடகாவுக்கு மட்டும். ஓகே ப்ரோ. அப்போ திம்பம் மேலே ஏறி ஆசனூர் அங்கேயே சொல்கிறேன், அங்கேயே யூட்டர்ன் போட்டுருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு இன்டிமேஷன் மட்டும் அங்கேயே ஒரு ட்ராப் மட்டும் நிப்பாட்டிடுங்க. ஓகே ப்ரோ. அங்கேருந்து யூட்டர்ன் லாஸ்ட் இது பண்ண வாழையாக இருந்து இது பண்ண மாதிரி. ஓகே ப்ரோ. ஹலோ எங்கே ப்ரோ ஸ்டாப் ஆகிட்டோம் ப்ரோ? இல்லை நீங்கள் கரெக்டாக எங்கே இருக்கீங்க? இல்லை ப்ரோ, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ. இது டேஞ்சரான ஹில், லாரி அதிகமாக ஒரு நிறுத்தி வச்சு எல்லாத்தையும் சுட்டு ஒன்றும் இல்லை ப்ரோ. இதை கிளம்பியாச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. விடுங்க போகலாம். நான் லாஸ்ட்டு, நான் சின்ன பைக்காக வச்சுருந்தேன், லாஸ்ட்டாக வரேன். அந்த அட்வென்ச்சர் பார் ப்ரோ, பார்க்க சூப்பராக இருக்குது. பாக்ஸ் எல்லாம் மாட்டி. எது ப்ரோ? இதுவா? கால் இன்னும் கொஞ்சம் எடுத்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கு. போகலாமா ப்ரோ? ஏறுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, போதும். மைலேஜ் தான் தர மாட்டேங்குது, அந்த அயபூசாவோட கம்மியாக தருது. அயபூசா கேட்டால் 20 அப்படிங்கிறாரு. வெறுப்பாத்தாது ப்ரோ. டயர் சரி ஃபாரஸ்ட் ப்ரோ. ஜானி ப்ரோ முன்னாடி தானே இருக்காரு. ட்ரோனுக்கு நிப்பாட்டி எடுத்துக்க சொல்லு ப்ரோ, கால் பண்ணி. எப்போ ரெக்கார்ட் ஆகுது? எப்போ? ஆமாம், இப்போ தான் ரெக்கார்டே ஆகுது. திம்பம் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முன்னாடி நம்ம பாபி ப்ரோ நிஞ்சா 300 நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. இப்போ என்னோடய R3 இந்த கேங்கில் இருக்குது, அதேமாதிரி நிஞ்சா 300 வந்திருக்கு. ரெண்டு ஒரே செக்மெண்ட்டு தான், ஆனால் நிஞ்சா 300 தனியாக தெரியுது. நம்மளோட கேமராமேன் யாசர் ப்ரோ பின்னாடி சீட்டில் கொண்டிருக்கா. அப்படி இவன் பாட்டுக்கு பைத்தியார மாதிரி பேசிட்டு வந்துருக்கிறான். எனக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறான் நம்ம கூட அப்படின்னு நினைக்கிறாரு. பாபி ப்ரோ, இதுக்கு தான் நீ என்னை முன்னாடி போக சொன்னியா? இந்த ரோட்டில் அடிக்கடி என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மட்டி தெரியுமா? எங்கள் ஊரில் மட்டிம்பாங்க, இந்த கரும்பு சக்கையோட வேஸ்ட்டு. அது போகிற மாதிரியே தெரியுது. அதோட நாற்று தான் பயங்கரமாக அடிக்கும். அதோட ஒரு கேவலமான நாற்று அடிச்சிட்ருக்கு. சொல்லிடு, நம்ம எங்கே இருக்கிறப்போ? திம்பத்தில் 27வது பெண்டில் வந்துருக்குறோம். கொஞ்சம் மேலே ஆமாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ குரூப் ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறதுனால, அது இது பண்ணுறதுனால கரெக்டாக வ்ளாகும் பண்ண முடியறதில்ல. அதனால் அப்படியே போயிட்டுருக்குது. கொஞ்சம் விட்டு எடுத்துருக்குறேன். இதே ரோட்டில் இதே ட்ரிப்பு முன்னாடி பண்ணியிருப்பேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாபி சர்மா யார் தெரியுமா? யார்? பல போக்சோல் உள்ள போனவன். ரைட்டு.
ஸோ வேணும்னா ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்னு நின்றுட்டுருக்குறோம். பார்க்கலாம், இங்கே ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த டொயேட்டோ கார்ஸ் வந்து பார்டர் தாண்டி போக முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாகவே டெம்பரவரி நம்பரில் இருக்குது. என்ன ப்ரோ? டவர் கிடைக்காது ப்ரோ, இங்கே டவர் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸ்லோவாக போயிட்டுருக்கிற பின்னாடி ஸ்வீப்பு தான் யாராச்சும் மிஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரும்போது இந்த நிஞ்சா 300 பாத்ரூம் போகிற பக்கம் ஒரு ஓரமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். ஐயோ ஸோ கைஸ் இங்கே ஓய்யோ ஏற்றிட்டானா? இங்கே பாருங்கள், பாவம் ஒரு நாய் வந்து செத்து கிடக்குது, அது மேலேயே இலை ஏற்றிட்டு போகிறாங்க. இரு நான் இப்படி வாண்ணா, பாவம். ஐயோ மூளையெல்லாம் வந்து கிடக்குது. விரைச்சி போச்சு. ஸோ பாவம் ப்ரோ, அது என்னன்னு தெரியுதா? ஹார்ட்டோ மூளையோ அப்படியே வெளியே வந்து கிடக்குது ப்ரோ. நாய் ப்ரோ, நாய் இழுத்து போட்டேன். நாய் செத்து ரோட்டில் இருக்கும் போல. அதுதான் ப்ரோ, ஹார்ட்டோ மூளையோ. ஆட்டு மாதிரி இல்லை, ஆட்டு தான். பாவம், ஒரு உயிர் செத்து கிடக்கிறத நம்ம சிரிக்கிறோம் ப்ரோ. இவ்வளோ வண்டி போகுதில்ல ப்ரோ, யாரோ வச்சு எடுத்து போட்டாங்களா? மேலே ஏற்றிட்டே போகிறானுங்க ப்ரோ. ப்ரோ அது செத்து 5-6 மணி நேரம் இருக்குது, விரைச்சிருச்சு. இங்கே பாருங்க, ஹார்ட்டு சி. ஒருத்தர் கால் பண்ணுறனாரு, புக் பண்ணவர், இன்னுமே வந்து கால் பண்ணல. அண்ணா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாரா? ஃபார்மல் ஷூ, ஃபார்மல் பேண்ட்டு, ஃபார்மல் ஷர்ட் போட்டிருக்காரு. நம்ம நிஞ்சா 300 வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சாம்மா? ட்ரை ஆகிடுச்சா? வாய்ப்பே இல்லையா? எவ்வளோ மைலேஜ் தருது தெரியலடா. இப்போ வரைக்கும் ஒரு 250 ஓட்டிருக்கோம், 250 ஓட்டிருக்கோம். ஆஃப் டேங்க் இருக்கணும். மைலேஜ் எந்த வண்டி இருந்தாலும் மைலேஜ் இருக்கிற மாதிரி ஓட்டணும். பார்த்தல ஓ நீ. ஆனால் சீரியஸ் அந்த கார்னரிங் ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு. நான் கை தட்டினேன். நீங்கள் வீடியோ ஒன்றும் எடுத்துக்க மாட்டீங்க எப்படி? ஆனால் அதுதான் எடுக்கல. கார்னரிங் பார்த்தீங்களா? ஓ சரியான கார்னரிங் நிஜமா. அதுதான் ஒர்த்தான கார்னரிங் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு உறைஞ்சிச்சான்னு தெரில, எதுவும் ஆகாது. ஸோ கைஸ், நீங்கள் வந்து வீடியோ மைசூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, தமிழ்நாடுல ஹைவே போலீஸாக இருக்கிறீங்கன்னா இதோ இந்த வண்டி தான் பார்த்துங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. TN90 9696. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் வந்து பாபி 46 பிடிச்சிக்குங்க. பையன் விழுதுன்னு நினைக்கலாம். யாருக்கு? கேமரா வச்சு வரும்போது நம்மளுக்கெல்லாம் விழுகாது ப்ரோ. நான் மெதுவாக தான் வந்தேன், 60 தான் வந்தேன். அப்படியா? ஃப்ரண்ட் கூட தான் வந்தேன். ஐயோ எனக்கு ஆவரேஜ் 23 காட்டுது. கம்மான இரு ப்ரோ, இப்போ காமிக்க பாரு ப்ரோ, இப்போ ஆஃபில் இருக்கிறங்காட்டி. இல்லைனா எம்டி ஆயிடுச்சு ஃபியூல் டேங்க்கு. அதான் இது ஆன் பண்ணால் அப்படியே மொத்தம் வேறு மாதிரி வாங்கிக்கும் ப்ரோ. இது வேறு 53 டேங்க் ப்ரோ. யார் ப்ரோ அந்த ரோட்டில் தானே ப்ரோ? இவனுங்கெல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, இவனுங்களெல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, நம்மளை தான் பிடிப்பாங்க.
லஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ எல்லாருமே நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க. சாரி, எல்லாருமே நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. நம்ம தான் ஸ்வீப் பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 50 ரைடர்ஸ் இங்கே எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்மூத்தாக ரைடு வந்து போயிட்டுருக்குது. நான் வந்து நார்மல் டைம் vlog பண்ணும்போது A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே vlog பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் இப்போ பண்ணும்போது நம்ம அண்ணா நின்றுருக்காரு. போ ப்ரோ, நீ முன்னாடி போ ப்ரோ. இதான் லீட் ஆர்டர் எப்படா விட்டு போனீங்க? எப்படா போனீங்க விட்டுட்டு? 16, 17, 18, 19, 20 ப்ரோ போகலாங்கண்ணா. இது யாரும் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்களாமாங்கண்ணா? யார் அவங்க டைவர்ட் பண்ணி போனவங்க? யார் நீங்கள் கூட்டு வந்தீங்களா? யாருங்கண்ணா? அந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்களே அவங்கள நீங்கள் கூட்டு வந்தீங்களா? இல்லை ஆனால் இங்கே இப்போ வந்த ரைடர்ஸ் எல்லாமே மொத்தம் அந்த 53 கவுண்ட்டுங்க. ஆக்சுவலாக மைசூர் மீட்டப் பாயிண்ட்டில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தோம். அதுவும் இல்லாத நிறைய பேர் வந்தாங்களா, எவ்வளோ பேர் மிஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கே டைம் போயிடுச்சு. அதனால் அங்கேருந்து ரைடர்ஸை வந்து கூட்டிகிட்டு மைசூர் மீட்டப் பாயிண்ட்லேருந்து மடிக்கேரி நோக்கி தான் வந்து போகிறோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கூர்க்கு ரீச் ஆன ரோடு. ஸோ இதிலேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் 10 to 15 மினிட்ஸில் வந்து இப்போ நம்ம கூர்க் ரெசார்ட் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கேரியில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு தான் வந்து பண்ண போகிறோம் நாங்கள் எல்லாரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள்.